வணக்கம், என் பேர் பூபதி. நான் இங்கே நாமக்கல் கைடு பயிற்சி நிறுவனத்தில் படித்தேன் ஒரு 1 இயருக்கு முன்னாடி. நான் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பூர் ஃபேமிலி தான். எனக்கு அந்தளவுக்கு ஸ்டடீஸ்லேயும் சரி மற்ற இதுலேயும் எதுக்குமே சப்போர்ட் இருக்காது. அதனால் என் லைஃப்பில் நான் அது 12க்கு மேலே போக முடியல. நான் படித்தது 12th தான். அதுக்கு மேலே ஹையர் ஸ்டடீஸ் பண்ண முடியல ஃபேமிலி சுச்சுவேஷனால. அதுக்கப்புறம் லோக்கல் வேலைக்கு போயிட்டுருக்கும்போது ஃப்ரெண்டு மூலிமா இந்த மாதிரி கைட் ட்ரஸ்ட் இருக்குது, கிராமத்தில் இருக்கிற படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஜாப் அவங்களே ஆஃபர் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நான் ஃபேமிலியோடு வந்து பார்த்தேன், என் அப்பா கூப்பிட்டு வந்து பார்த்தேன். அவங்க இங்கே இருக்கும்போது பேசும்போது எல்லாம் கம்ஃபர்டபுளாக சொன்னாங்க. அப்போது எல்லாமே ஃப்ரீ, உங்களுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி ரூமு, ஹாஸ்டல், ஃபுட்டு, நோட்டு புக்கு எல்லாம் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அப்போ டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா இல்லை நார்மலாக ஒரு காலேஜுக்கு போகும்போதே ஃபீஸ் கேட்பேன், நார்மலாக அட்மிஷன் ஃபீஸே கேட்பாங்க. இது அது கூட வாங்கலை, என்னடா இப்படி சொல்கிறாங்கன்ட்டு யோசிச்சுட்டு தான் டவுட்டில் தான் இருந்தேன். திரும்ப இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு இது இந்த மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் இருக்குது, இது ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. 3 மாதம் படிச்சுட்டு நான் இங்கே எனக்கு ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஒரு சேலத்தில் இருக்குமா ஜெயம் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரைனிங் அனுப்பிவிட்டாங்க ஒரு 1 மந்த்து. அது ஓஜேடின்னு சொன்னாங்க. அந்த ஓஜேடி தர சேலரி தரல, ஆனால் சேலரி தரல, ஸ்டைஃபன் மாதிரி ஏதாவது ஒரு கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ நான் அப்போலோவில் இருக்கேன், சென்னை அப்போலோவில் இருக்கேன். அங்கே இப்போ நான் போய் 2 மாதம் ஆக போகுது. அப்போலோவில் இருக்கேன். என் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து இப்போ நான் அப்போலோவில் போய் அந்த லெவலுக்கு போயிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் கைட் ட்ரஸ்ட்டு தான். இங்கே வந்ததுனால தான் இப்போ அந்த லெவலில் போயிருக்கேன் நான். சரி, ஓகேங்களா? அதுக்கு கைட் ட்ரஸ்ட் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.